அனுரகுமார் திசாநாயக்கோட இயல்பான பேச்சா தான் நான் பார்த்தேன். நான் அதுல அவர் கேட்கிறாரு பிரியந்தி 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 எங்க பிரியந்திக்கோ பிரியந்தி தான் கோட்டாபே ராஜபக்சவுடைய ஆட்சி கால அவங்க அவங்க மெயின் பிளான் என்னன்னு சொன்னா இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களை வந்து நல்வழிப்படுத்தி எடுக்கிறது. டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி ப்ரொசஸ் பண்ணி நாங்க வேலைக்கு இறங்குற நேரம் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சான். உண்மைக்குமே நாமல் ராஜபக்ச அவர்களே நீங்க இப்படி இந்த பணியா சொல்லியிருக்கலாம் முதல்ல. நாமலினாலே கழிவறையில் உருவாகிறதுன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார். அவரை முதலும் கேட்டனா அதான் நான் மூக்கப்பத்திட்டு இருந்தேன். சொல்லுங்க நான் மூக்கப்பட்டு අලුත් රැලි එනවලු. දැන් අපි දැක්ක එක රැල්ලක් හදන්න කොහේ හරි මම දැක්ක නාමල් රාජපක්ෂ என்ன வெளிநாட்டங்கள் அங்க போலீஸா மாறிட்டார். ஊர்ல வந்து கிளிநொச்சியில அவர் இப்ப ரஃபிக் போலீஸா மாறிட்டார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை, அப்படியே கொஞ்சம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு லீவு, கொஞ்சம் அப்படி சந்தோஷமா தான் இருக்கு. அப்படி டக்குன்னு ஒரு ஓய்வு நாள் தான் இருக்கு. நான் குளிச்சியா பச்சையோட வந்திருக்கிறேன். பச்சை கலர் ரைட். நீ மாறிக்கிற யோசிச்சுறாங்க கொலப்பாட்ட வரப்போகுது நாட்டுக்குள்ள. அப்படி இல்லையா? கண்ணுக்கு குளிச்சு கண்ணுக்கு குளிச்சு, அது சரி. அப்புறம் என்ன கதை? எப்பவும் பாடசாலை நண்பர் நண்பிகளை மறக்க கூடாது. பள்ளி தோழிகள் என்று சொல்லுவாங்க. இப்பவும் சில பேர் என்ன சொல்ற எப்படித்தான் இருந்தாலும் அந்த பாடசாலை நாட்கள்ல அடை எப்படிதான் இருக்கிறான்னு கேட்டது. நாங்க எப்படித்தான் எங்கதான் போனாலும் அந்த அந்த நண்பன் நண்பிகள் அடை மச்சான் அப்படின்ற வசனங்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் மறக்கலாம் இல்லையா? ஜனாதிபதி வாரீங்க, நேத்து சம்பவத்துக்கு வாரீங்க. இல்ல இல்ல, அது என்ன சொன்னா, இது வந்து ஜனாதிபதியை புகழ் இயல்பா ஒரு மனுஷன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட இயல்பு நிலை இருக்கவும் இல்லையா? இப்ப டில்சானோட ஒரு பாடசாலை நண்பன் அல்லது நண்பி ஒரு படிச்ச ஒரு பள்ளி தோழனோ தோழியோ கண்டா, ஹலோ டில்சான் எப்படி சார் இருக்கிறீங்க, அது இல்ல எப்படி டில்சான் இருக்கிறா, சாப்பிட்டியா, நல்லா இருக்கா, என்ன கதடா வச்சாள். இப்ப இப்ப நம்ம நண்பிகள் நிறைய பேர் இருக்காங்க. நண்பிகள்கிட்ட கேட்போம் என்ன வச்சு அனுரகுமார் திசாநாயக்கோட இயல்பான பேச்சா தான் நான் பார்த்தேன். நான் அதுல கேட்கிறாரு பிரியந்தி எங்க பிரியந்திக்கோ பிரியந்தி தான் அவரோட கிளாஸ்மேட் போல ஐயாவுக்கு பிரியந்தி ஞாபகம் வந்திருக்கு கேட்டிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டில்சான்? முதல்வர் தடவை பயணம் போக்குல அவரோட பாடசாலையில் ஒரு தோழனை கண்டுட்டு அப்படி குடும்பம் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டீச்சர், அவர் டீச்சர் ஒரு ஆளை பார்த்திருக்காங்க இதுக்கு முத. அந்த வீடியோஸ் நிறைய வைரலா வச்சு அதே மாதிரி தான் இதுவும். உடனே கீழே வந்துட்டு நீங்க அனுரோக செம்பு தூக்குறீங்கன்னு சொல்லாங்க. நடந்ததுன்னு சொல்லு. நடந்ததான் நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். நல்ல விஷயம், ஒரு சந்தோஷம். கொஞ்சம் அந்த ரெட் கலர் சேலை உடுத்தின கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்களோடையும் ஏதோ கதைச்சு கொண்டு அவங்க வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஓ சார் அப்படின்னு ஜனாதிபதி கண்டோன்னா அப்படியே அப்பா தமிழ்த்தை கம்பெனிக்கு வந்திருக்காரு அவங்க ஊருக்கு, ஜனாதிபதி கண்டோன்னா அப்படி சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டுறாங்க. அப்படி ஜனாதிபதி வந்துட்டாரு பிரசிடென்ட் அப்படின்னு அந்த அதிர்ச்சி. காலத்துல அம்மாந்தோட்டைக்கும் ஜனாதிபதி மாதிரி போனா கயிறை கட்டி சனத்தை வெயில கொண்டு இருப்பாடி போட்டு வா இரு நட சொல்லவே இல்லை, அப்படியே நடக்கும். Indo Priyantina Karelina. Iya ketawa. ஒரு நாள் கலாவுக்கு வந்தாரு, கண்டி கலகாவுக்கு அந்த கிரவுண்டுக்கு வந்தாங்க. ஸ்கூல் அந்த ஒரு பொதுவான கிரவுண்ட் இருக்கு. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மஹிந்த ராஜபக்சே பார்க்க. அதுக்கு டிவில தான் பார்த்துருக்கோம். அப்போ வாராரு எங்க அப்பா 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 அந்த தோற்றம் கொஞ்சம் கம்பீரம் மறப்பாப்புல. அந்த நடையெல்லாம் கொஞ்சம் வீரத்தரமா தான் இருப்பாரு. அந்த டைம் வந்து இறங்குறாரு, எல்லாம் ஜெயவேவா மாத்தியா மாத்தியா ஜனாதிபதிமா எல்லாம் கதை. நான் சின்ன அளப்ப பாத்துக்கலாம், இவர் தான் நல்லா வெள்ளையா மேக்கப்பெல்லாம் போட்டு வந்திருக்காரு, நல்லா அந்த பளிச்சுன்னு இருக்காப்புல. இப்ப
ஜனாதிபதியான இப்படி இருக்கலாமா பழிச்சண்டு ஆமா ஜெகஜோதிக்கு இருக்கலாமா? ஆமாவா அதுட்டு நான் இந்த அக்கள் அப்படித்தான் யோசிச்சோம். அப்ப அங்கங்க போவாங்க. ஆனா நெல்சன் எனக்கு இந்த இது சொல்லுங்க, ஏதோ சொல்ல இல்ல வந்தீங்க. நானும் ஒன்று கேட்க நாமல் வேண்டும். ராஜபக்ச வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்ப அதுல சொல்றாரு, ரொம்ப பாவம் போச்சு, எனக்கு கவலையா போச்சு. என்னன்னா அவர் சொல்றாரு, கோட்டாபே ராஜபக்சவுடைய ஆட்சி கால அவங்க அவங்க மெயின் பிளான் என்னன்னு சொன்னா, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களை நல்வழிப்படுத்தி எடுக்கிறது. அதுதான் அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். சரியானா? அந்த 2 வருஷமா அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி ப்ரொசஸ் பண்ணி நாங்க வேலைக்கு இறங்குற நேரம் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சாம். அழகால பண்ணி ஆட்சியை மாத்திட்டாங்களா? பாத்தீங்கன்னா அநியாயம் தானே, சும்மா தேவையில்லாத வேலை தானே. விட்டு இருந்தா வன்மையான கண்டனங்கள் எங்கட ஏண்டா நாங்க நாமலுக்கு சார்பா இதுல சொல்லணும். வன்மையான கண்டனங்கள் இதுல உண்மையில வன்மையான கண்டனம். எங்க தெரியாது உண்மைக்குமே நாமல் ராஜபக்ச அவர்களே, நீங்க இப்படி இந்த பணியா சொல்லியிருக்கலாம் முதல்ல. நீங்க சொல்லிருந்தீங்கன்னா, நாங்க இப்ப போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க எல்லாம் சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கோம், இப்ப அந்த வேலைகள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நாங்க ஏதாச்சும் அறகலையை கொஞ்சம் ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப நீங்க சொல்லாதனால பாருங்க அநியாயம். இல்ல இல்ல என்ன பிரச்சனைனா ஒரு சித்தப்பாட வருத்தம் தான் அந்த சொல்லாமாக்குனது. சொல்லாமா இது அப்பினியா மாதிரி அவருக்கு சொப்பினியா, சொப்பினியா அவருக்கு அப்படி சொப்பினி இல்லை, சொப்பினியா. அது சரி. சொப்பினியா இல்லாத சொல்ல மாட்டாங்க. அதான் நான் யோசிச்சேன். அந்த சம்பத் மணப்பெரியெல்லாம் போட்டு கட்டிச்சா கட்டுனர் கணக்கில் இறக்குற நேரம் என்ன ஆச்சோ தெரியாது, அதையும் சொல்லிக்கணும். போட்டுவ கட்சியில எத்தனையோ அந்த அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் எத்தனையோ பேர் கைது பண்ணப்பட்டாங்க. எல்லாம் போதை கேஸ், ட்ரக்ஸ் டீலிங், டிரெக்ட் டீலிங், சாம இறக்குறது, கொண்டு வரது, பகிர்றது எல்லாம் ஆளுக தான். அப்படிதான் அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி கதை தான். அப்படி இருந்துகிட்டு சொல்ற கதையை பாருங்க. ஆனா நல்ல விஷயம்னு சொல்லணும். இப்ப அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதுல இருந்து மீண்டு வாரத்துக்கு, அதாவது இந்த சீர்திருத்த பள்ளிகள் இருக்குதானே. ஓ, நாத்தம் அடிக்குது, அதற்குள்ள இதை காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. இதுல இது நல்ல விஷயத்த சொல்ல போறேன். 24 நானும் அதை விட நல்ல விஷயம், அதை விட நல்ல விஷயம். இதுக்கு முதல் தமிழை சொல்லிட்டு நீங்க அதை சொல்ல முதல். இது நாத்த பிரச்சனை உண்டு. நாமலின் அலை கழிவறையில் உருவாகிறதுன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார். அவரை முதலும் கேட்டனா அதான் நான் மூக்கப்பட்டு இருந்தேன். சொல்லுங்க, நான் மூக்கப்பட்டு அதார் அந்த அவர் இந்த சொசைட்டில இருக்கிறார், ஏதோ ஒரு இதுல இருக்கிறார், அதுல சிங்களத்துல சொல்றார். பிளீஸ் அது ஒரு நீங்க ஃபுல்லா சிங்களத்தை சொல்லுங்க தமிழ். நாமலின் அலை கழிவறையில் தான் உருவாகும். நாமலின் பிரதமர் கத்தரிக்காய் குட்டி நிதியமைச்சர் எத்தனை ஜெவுனி என்ன விளக்கண்டில் சார் தமிழை ஃபுல்லா சொல்லுங்க இருக்கா ப்ளீஸ். දැන් ඊළඟට එන්නේ අලුත් රැලි කැරලි මොනවද දෙනවලුනේ රැලි වේව් අලුත් වේව් වෙනවලු අලුත් රැලි එනවලු. දැන් අපි දැක්ක එක රැල්ලක් හදන්න කොහේ හරි මම දැක්ක නාමල් රාජපක්ෂ රැස්වීමක් ඇඳවනවා රැල්ල හදන්න. දැන් රැල්ල ගහන්නේ නේ උම්මොක්කුන්ද රැල්ල අරගෙන එනේ උම්මොක්කුන්ද කියලා බලන්නකෝ. නාමල් රාජපක්ෂත් එක්ක ඉඳගන්න රෝහිත අබේගුණවර්ධන අත්තිලව්වයි මේකා තමයි ඩොලර් 9 වලින් බාන්න හදපු එක මහදැන මුත්තා. තමන් දරපු පළවෙනි ඇමතිකමේදීම මේ මුහුදු කලාපයම බස්නාහිර මුහුදු කලාපයම විනාශ කළ තව පරම්පරා ගණනාවකට මේක නැති කරලා දාපු நாமல் ராஜபக்ச அவங்க கட்சியில போட்டு கட்சியில அண்மையில நியூ வேவ் அந்த சொன்ன சொல்றவர் எனக்கு ஓரளவுக்கு பெருசா தெரியாது. சிஎஸ்ஆர் அமைப்புல ரைட்டா, ஃபாதர் ஒஹார்ட் சில்வா இவங்கெல்லாம் ஒரு டீம் தான் எல்லாமே. அவங்க சிஎஸ்ஆர் அமைப்புல இருந்து சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு வரவங்க, ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமா பேசி வரவங்க, ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பல ஆர்ப்பாட்டங்கள் செய்யறோம். இப்படி சமூக நலன் சார்ந்த விஷயங்கள் இவங்க ரொம்ப செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனா ராஜபக்சேகளுக்கு அதிகம் அடிக்கிறது இவங்க தான். இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அண்மையில் இந்த நாமல் ராஜபக்ச நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நல்ல பாயிண்ட் ஒன்று. நாமல் ராஜபக்ச ஒரு டீம் ஒன்று உருவாக்கி இருக்காரு, அதுதான் நியூ வேவ் ஏ டீம். அந்த டீம் பேர் ஏ டீம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஏ டீம் விரைவில் இலங்கை நேஷனல் டீம், இந்த ஏ டீம் போட்டு கட்சியில இப்ப அதைத்தான் சொல்றாரு. பாருங்க, புது அலை ஒன்று உருவாகுதாமே நாமல் ராஜபக்சேக்கு. அதான் அந்த அலை தான், அந்த ஏ டீம் அலை, நியூ வேவ், புதிய அலை. புதிய அலை கக்குசினா என்ன, கழிவறையில தான் நியூ வேவ் இப்படி வரும் ரைட்டா, வேற எங்கேயும் வராது. ஏன்னா நாமல் ராஜபக்சேவோட உட்கார்றவங்கள பாருங்க, யார் உட்கார்றது? ரோஹித் அபேகுணவர்தன நாட்டே நாசம் பண்ணி நாசமா போன வேலைகள் செஞ்சாலும் அவரு. அடுத்து பம்பட்டு குட்டி அப்படின்னா, கத்திரிக்காய் குட்டினா திசை குட்டி யாராச்சும் சொல்றாப்புல,
அது எப்படியாப்பட்ட கேஸ்ன்னு தெரியும். அடுத்து நிதியமைச்சரா வரப்போறது யாரு? ஜொனி. எத்தனோடு ஜொனியா அப்படின்னு அவர் சொல்றாப்புல. அப்ப இப்படியானவங்களை வச்சுக்கிட்டு தான் நியூ வேவ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நியூ வேவ் எங்க இல்ல, கக்குசுல தான் நியூ வேவ் அப்படின்னு இல்ல சொல்றாரு. எனக்கு ஞாபகம் வந்து அந்த நீலப்படை ஒன்று உருவாக்குனவர் ஞாபகம் இருக்கா டெல்சன்? அந்த டைம் அதுல நியாயமான புரோபரி நடந்தது. சரியா? அப்ப அந்த படங்க இப்ப சிவப்பு படம் உருவாக்கி இருக்கணும். அந்த அந்த படம் படத்துல இருந்த அந்த செவுத்துல இருக்க நூலாம் படம் மாதிரி தொடர்ச்சி அப்படி காணும். அவ்வளவுதான், அது போச்சு, முடிஞ்சு போச்சு. அது பெரும் விமான விபத்தோண்டு தவிர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? இன்னைக்கு காலையிலே கட்நாயக்க விமான நிலையத்துல துருக்கி செல்லவிருந்த ஒரு விமானம், ஒரு பறவை வந்து பட்டு விபத்துக்காவி ஒரு இன்ஜின் அப்படியே பிரச்சனை ஆயிடுச்சு. இயந்திர கோளாறு காரணமா அப்படியே பல நேரமா அப்படியே சுத்தி இருந்து கடைசியில பாதுகாப்பா லேண்ட் ஆகிடுச்சு. அது பெரிய விஷயம். 240க்கும் அதிகமான பயணிகள் அதுல இருந்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் மிஸ் ஆகி இருந்தாலும் பெரிய ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கும் நான் நினைச்சேன். ஐயோ கடவுளே, எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது. ஏன்னா உயிர்கள்ல 240க்கு மேற்பட்ட உயிர்கள் வத்தல பக்கம்னால ரெடியா தான் இருந்தேன். எதுவும் போவோமா, நம்ம அவதானிக்க போவோமான்னு கடைசி கடவுளேன்னு போக கிடைக்கல. அந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு, லேண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு திறமையான விமானிகள்லாம் இருக்காங்க தானே, அவங்களால என்ன பயம் இல்ல. உண்மையில டெல்சன் கட்நாயக்க விமான நிலையத்துல கடந்த காலங்களில் இதே போன்ற பெரிய ஒரு விபத்துக்கள் எல்லாம் ஏற்பட சந்தர்ப்பமான விபத்துகள் ஏதோ ஒரு தெய்வாதீனமா இந்த விமான விபத்துகள் இலங்கையில தவிர்க்கப்பட்டு கொண்டிருக்கும். உண்மையில அந்த விமானிகள், அந்த பயணிகள் அந்த நேரத்துல அவங்களுக்கு துணையா இருந்த கடவுளுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லணும்னு சொன்னால் அதுல எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்புகள், எத்தனை கனவுகள், எத்தனை பயணங்கள், எத்தனை எதிர்பார்ப்புகளோட பயணிச்சிருப்பாங்க. அது உண்மையில கைகூடி இருக்கு. இந்த வகையில எவ்வளவுதான் வாழ்க்கை, இந்த விமானத்துல பறக்க போனவங்க பயணம் சொல்லிட்டு வாரணண்டு இன்னொரு தரப்புக்கும் சொல்லிட்டு போனவங்களுக்கு விமானத்துல என்ன நடந்தது தெரியாது. கடவுள் துணையால இப்ப தப்பு. இவ்வளவுதான் எங்கட மனுஷ வாழ்க்கையில இவ்வளவுதான் வாழ்க்கை. அதுதான். ஏன்னா போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எண்டிங்லயும் போன வருஷம் ஆரம்பத்திலையும் இத்தனை விமான விபத்துக்கு அடுத்தடுத்து இந்த வாரம் ஒரு 2, அடுத்த வாரம் 3, அடுத்த வாரம் 3, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு 4 விபத்து அப்படிங்கப்ப ரொம்ப பயமாயிருச்சு. அந்த விமான டிக்கெட்ல விலை குறையிற அளவுக்கு ஆபத்துகள், அடுத்தடுத்த ஆபத்துகள். இது என்னடாப்பா, எதுவும் சூழ்ச்சியா இல்ல ஏலியன்ஸ் எதுவும் வந்து தாக்குறாங்களா அப்படின்லாம் பல கதைகள் போனுச்சு. எத்தனை உயிர்கள் அந்த விமான விபத்துல போயிருக்கு. சரி, பாவம். அவ்வளவுதான் நில்சன் இதுல சொல்றது. மற்றது நேற்று கதிராம யாத்திரை சம்பந்தமா உங்களுக்கு ஒரு அன்பர் ஒரு ஆள் மட்டக்களப்பு படம் அனுப்பி போட்டிருந்தேன். அதுல சில தகவல்கள் அவர்கள் தெளிவுபடுத்த சொல்லி இன்னும் தரப்பு ஒரு சில சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னால், அது வந்து மாநகர சபையால அந்த அன்னதானம் கொடுக்குறையில கதிர்காம யாத்திரை குழு அல்லது கதிர்காம அன்னதான குழு ஒன்று இருக்கா மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு. அவர்கள் அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்ற முடிந்தவரை பல முதலீட்டாளர்கள் பலர் கொடுக்கிற அவர்களா கொடுக்குற அந்த உபயமா கொடுக்குற இல்ல அன்பளிப்பா கொடுக்குற பணத்தை வச்சு கொண்டுதான் இது காட்டுப்பாதை, கதிராமத்துல போற காட்டுப்பாதையில வந்து இந்த அன்னதான ஏற்பாடுகள் இவங்க ஏற்பாடு செய்யறான். இவங்க அவங்களோட தரப்பு, அதாவது அந்த அந்த மக்கள் சொல்றாங்க கொடுக்குறவங்கள காசை அள்ளி கொடுக்குறாங்களாம். எத்தனையோ மில்லியன் கணக்கு கொடுக்குறாங்க. இது ஏற்பாடு செய்யற இவங்க குப்பல்ற வண்டியில எப்படி போவாங்க, இது எப்படி குப்பல்ற வண்டியில போவாங்க சொல்லி அந்த வண்டியில நாங்க இதுல இதை சொல்றோம். இவ்வளவு சொல்லியும் அந்த வண்டி மாத்தப்படல. அந்த வண்டியில சாமான்கள் அல்லது அதுகள் ஏற்றப்பட்டு அந்த விடயங்கள் நடக்கும் என்று சொன்னால் அந்த அன்னதானத்தை நீங்க புறக்கணிச்சிட்டு கடந்து போங்க. ஏனென்றால் இது ஒரு புனித யாத்திரை. புனித யாத்திரையில புனிதத்தன்மை ஒரு மாநகர சபை கெடுக்கிற வேலையில் ஈடுபடும் என்றால் அதை நீங்க தவித்துக் கொள்றது நல்ல. டீல்ஸ் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. நீங்க தான் அதை கொண்டு வந்தீங்க. கட்டாயம். அதான் இப்ப அவரு முக்கியம் ரொம்ப வேதனையத்தை சொன்னாரு பாருங்க. ஒரு அன்னதானம் கொடுக்குற விஷயத்துல இப்படி அவங்க செய்வாங்க, சுத்தபத்தம் இல்லாம. அன்னதானம்னாலே ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயத்த அன்னதானம் கொடுக்கணும்னா அது எவ்வளவு ஒரு புனிதத்தன்மை இருக்கணும். வீடுகள் எல்லாம் சாதாரணமாவா அது எவ்வளவு சுத்தமா பத்தமா நாங்க செய்வோம். அதை கழுவி போற பெருக்கி குப்பைகள் படாம அண்டாம காற்று படாம அப்படி அழகா. இது அவ்வளவு பெரிய ஒரு பாத யாத்திரை, ஒரு ஆன்மீக செயற்பாட்டுல கொடுக்க வேண்டிய அன்னதானம் இவ்வளோ சுத்தமான முறையில தூய்மையான முறையில ஒரு புனிதத்தன்மையா கொடுக்கப்படணும். இப்ப இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஆயிடுச்சு. நேற்று பேசினவங்களுக்கு அதான் இப்ப நல்ல தெளிவுன்னு கொடுத்துருக்கீங்க. உண்மைக்குமே இன்னும் இதுக்கு மேலும் யாரும் கண்டீங்கன்னா அந்த காணொலி பிடிச்சி அனுப்புங்க எங்களுக்கு. நாங்க அதை வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க அதுல முழுமையா உங்களோட நிக்கிறோம். அதாவது இந்த மத ஸ்தலங்கள் அல்லது மதத்தின் புனிதத்தன்மையை கெடுக்கிற வகையில யார் செயற்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அந்த விடயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல மட்டுமே பொறுப்பு வாய்ந்த ஊடகமா நாங்கள் அதுக்காக உங்களோட உடன் இருப்போம். அது எந்த சமயம் என்றாலும் சமயத்தின் சார்பில் எவருக்குமே அநீதி இடம்பெறக்கூடாது. அநீதி இடம்பெற்றால் அவர்களுக்காக நாங்கள் உடன் இருப்போம் என்றதை இதுல சொல்றேன். அந்த புகைப்படங்களை நீங்க மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். மாற்றம் ஏற்படல.
இதுல மாநகர சபைக்கு ஒரு நட்டமும் இல்ல டெல்சா. மட்டக்களப்பு மாநகர சபைக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க, நீங்க ஏற்பாடு செய்யறீங்க. அப்படி உங்களால விருப்பம் இல்லைன்னு விடுங்க. அதுக்கு எத்தனையோ அமைப்புகள் படிவா செய்வாங்களாங்க. இளைஞர்கள் பல்வேறுபட்ட இதுகள் செய்யறாங்க. அதே நேரத்துல இன்னும் ஒரு தரப்பு சொல்லிச்சது என்னன்னு சொன்னால், உகந்த பகுதியில வந்து அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தலைமையில மிக நேர்த்தியாக மிக அழகாக ஒரு அன்னதானம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அதை அவர் காலாகாலமா செய்து வர இந்த திறமை செய்து கொண்டிருக்கிறாராம். கோடீஸ்வரன் மிக அழகா ஒழுங்கமைச்சு அது ஒரு அழகா நடந்து கொண்டிருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களோட கட்சி தானே, நீங்க தமிழரசு கட்சி தானே, அவர்கிட்ட உதவியை கேட்டு அல்லது நீங்க அவர் மூலம் அவருக்கு கூட ஏற்பாடுகளை செய்யுங்கள. எப்படி என்னன்னு சொன்னா, செய்யறது? இந்த நாடக கம்பெனி அது கேட்டு தெரிஞ்சு செய்யுங்க, கேட்டு செய்யுங்க. இது வந்து சும்மாவோட நாடக கம்பெனி. அப்ப அதான் இந்த பிரச்சனை. இந்த நாடக கம்பெனிக்கு அதுல பற்று பாசம் இல்ல தானே. தெரியாது, அது சரி. இது சும்மா நாடக கம்பெனி என்ன அப்படி இருக்கு. அது வந்து தவிர என்ன சொல்ற எல்லா வாத்தியங்களையும் கொண்டாடிக்கும். அதுக்கு எங்க ஏற்ற முறக்க மட்டும் தெரியாது. எனவே இதுல எல்லாரும் கவனம் செலுத்துங்க. மதத்திர மாண்புகள் புனிதங்கள் கெடாத வகையில பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம். காணி ராணுவத்துக்கு காணி கொடுக்க வந்தவர் ஊடக சந்திப்பு நடத்தி இருக்காரு. ஐயோ, அவர் சொல்றாரு ஆமியை சேர்ந்து தில்சான் காணிய வாங்குறியா? இல்ல, இது இந்த வடிவேல் யோக் மாதிரி தான். பேக்கரி உனக்கு அக்கா எனக்கு அந்த மாதிரி தான். காணி வாங்க போறேன் சொல்றாரு. நான் 15 வருஷமா போராடிக்கிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் யாருமே வரல அப்படின்னு சொல்லி. இல்ல டெல்சான் அவர் இது பாத்துனீங்களா? காணி வாங்க போறியா உனக்கு ஆமி புரி அந்த மாதிரி சேர்த்து வாங்க. என் பெயர் வந்து சபாரத்னம் பிரதீபன். இந்த முன்னுக்குள்ள கேம்பும் இந்தியாவில் உள்ள காணியும் என்னுடைய ஃபாதர், என்னுடைய அப்பாவிற்கு சேர்ந்த காணி. அவர் பிள்ளைகளுக்கு எழுதினவர் 7 பேருக்கு. நான் தான் பவர் ஆஃப் அட்டர்னி எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறேன். இப்போ நான் 15 வருஷமாக இவியலோட இந்த காணியை தர சொல்லி தண்டிச்சு கேட்டு பார்த்து பொலிட்டிஷியன்ஸ், மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் காகிதம் போட்டு கஷ்டப்பட்டு இதுவரையில ஒரு முடிவும் தரவில்லை. ஆனால் இப்போது அவர் செக்ஷன் 2க்கு போய் செக்ஷன் 5க்கு கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லி அக்யூசிஷன், அதுக்கு எல்லையை காட்ட சொல்லி என்னை வந்து கேட்டவ. ஆனால் எல்லையை காட்டுறதுக்கு அவன் இந்த செக்ஷன் 2 ட்ரேசிங்கில் 24 ஏக்கர் ரெண்டு போட்டிருக்கு. உண்மையின்படி அந்த பக்கம் 28 ஏக்கர், இங்கால அவர் ட்ரேசிங்கின் படி 5 ஏக்கர் ரெண்டு போட்டிருக்கணும். உண்மை இந்த பக்கம் 7 ஏக்கர். அங்கே பின்னுக்கு போய் பார்த்தா பின்னுக்கு 5 ஏக்கர் காணி அப்படியே விட்டுருக்கு, பாதையும் இல்லாமல். அது 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 சரி தம்பி, முதல் காணி எடுத்தால் தானே நான் கொடுக்கல. முதல் காணி எடுக்க நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ரிப்போர்ட்டர் இப்படியே இருக்கு, இப்படியே வந்து காசு நீங்கள் ஆமி இருக்கத்தக்கதா தர போறீங்க. ஆமி இருக்கத்தக்கதா மார்க்கெட் வேல்யூ தான் நான் எடுக்கிறேன். ஆமியோட சேர்த்து எடுங்க. அந்த முழுவதும் இந்த காணி ஏற்கனவே வளர்க்கப்பட்டது, உங்களோட சம்மதம் இல்லாமல் வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அளக்கேக்க நாங்கள் இல்லை. ஆனால் ஜேபி ஒருவர், அவருக்கு எல்லையால் தெரியும், அவர் காட்டினு சொல்லினோம். ஆனால் நான் அவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்க இல்லை, காட்ட சொல்லி. எந்த பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தா தானே அவர் லீகலாக அக்செப்ட் பண்ணி இல்லையா காட்டலாம். நான் அவருக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியும் கொடுக்க இல்லை. செக்ஷன் முடிஞ்சுன்னு சொல்லி தானே இப்போ நீங்கள் செக்ஷன் 5க்கு வந்திருக்கீங்க. செக்ஷன் 2 புள்ள தானே? இப்போ எது செக்ஷன் 2 செய்தது புள்ள தானே? அது பிள்ளையோ சரியோ? நான் லோயர் இல்லை, நான் லோயர் இல்லை, எனக்கு அது சரிபட தெரியாது. நீ அவர் ஒவ்வொரு ஆளர் இப்ப உண்மையா ராணுவத்தை காணி கொடுக்க கூடாதுல மாற்றம் இல்லை. ஆனா அவர் தண்ட தரப்பு நியாயத்தை சொல்றார். இனிமே இதுல என்ன நடவடிக்கைன்னு தெரியாது, அதையும் ஒருக்கா பார்க்க வேண்டி இருக்குது. ஆனா அந்த ஒரு விஷயத்த பேசி ஆகணும். முக்கியமா மலையகத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. அது என்னன்னா நீதிமன்ற உத்தரவு தான். நாங்க நீதிமன்ற உத்தரவுக்கு எதுவுமே நாங்க சொல்ல முடியாது. ராகல நடுக்கணக்கு சென்ட் லியோனார்ட்ஸ் தோட்டத்தில் 6 குடும்பங்கள் எல்ஆர்சி காணி. அப்படியா? ஆமா, எல்ஆர்சி நிறுவனத்துக்கு சொந்தமான காணி. அது 30 வருட காலமா அந்த குடும்பங்கள் அங்க வாழ்ந்து இருக்காங்க. 30 வருட காலமா அந்த 6 குடும்பம் 6 ஃபேமிலி அங்க இருக்காங்க. சின்னவங்க, பெரியவங்க, இள வயதுன்னு எல்லாமே இருந்திருக்காங்க அந்த குடும்பத்துல. இப்ப அவங்க தனியா ஒரு கட்டிடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க.
நடுத்தெருவுக்கு தள்ளிவிட்ட மாதிரி ஆயிருச்சு. இல்ல நீதிமன்ற பாவம். உத்தரவை மதிக்க வேணும். ஆமா. அதே நேரம் அந்த குடும்பங்கள்ல வந்து ஓரளவு சேஃபா இப்ப திடீரென்று அந்த ஏற்பாடு செய்ய முடியாது தெரியாது. ம், ம், ம். அதற்குரிய பிரதேச செயலாளர் அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மக்களுக்காக அது இல்ல அவங்க இப்ப என்னன்னா பண்ணணும். அவங்க உடனடியா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகர்கிட்ட உதவி கேட்கறாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணி எங்களுக்கு ஒரு இடத்த தாங்க, நாங்க 6 குடும்பங்களும் ஒன்னா வாழ்றதுக்கு ஒரு இடத்தாங்க. அதுல சின்ன அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கான இதை பத்தி விசாரிச்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு. லயன் குடியிருப்பு கூரைகளை புனரமைப்பதற்காக வந்த 90களில் வந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக தங்குமிடமாக அமைக்கப்பட்டு பின்னர் அந்த குடியிருப்புகளில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் 6 குடும்பங்கள் நிரந்தரமாக தோட்ட நிர்வாகத்தால் குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. தோட்ட நிர்வாகத்தால் குறித்த குடும்பங்கள் வசித்த 16 பேஜஸ் காணிக்கு உரிமை கோரிய ஒருவரால் 2000ஆம் ஆண்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 26 வருடங்களாக இடம்பெற்ற வழக்கின் தீர்ப்பு கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகளுக்கு சென்று வந்துள்ளனர். எனினும் வழக்கின் தீர்ப்பு வெளியாகி 5 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இந்த மக்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. தீர்ப்பு சொல்லி 5 மாசம் ஆயிடுச்சு அந்த இடத்துல இருந்து அவங்க போக சொல்லி. ஆனா 5 மாசமா இவங்களுக்கு தெரியாதுன்னு மக்கள் அந்த 6 குடும்பங்களை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவு வந்தது நமக்கு தெரியாது என அந்த குடும்பங்கள் தெரிவிக்கிறார்கள். ஸோ அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு, இவங்களுக்கு ஏன் அது தெரியப்படுத்தலை, யாருடைய பிழை அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இதில் முக்கியமான ஒரு விடயம் குறித்த காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு லேண்ட் ரிஃபார்ம் கமிஷன் உரித்துடையது என 90களின் ஆரம்பத்திலேயே தோட்ட நிர்வாகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்பில் தோட்ட நிர்வாகம் பொருட்படுத்தப்படவில்லை என பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார். அப்படின்னா அதை கொஞ்சம் உறுதிப்படுத்த இது நீதிமன்ற உத்தரவை நாங்க மதிக்கிறோம். அந்த நீதிமன்ற உத்தரவுன்னா அதுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்து அதுக்கு அறிவிக்க சொல்லிப்பாங்க. ரெஜிஸ்ட்ரார் ஊடாக பதிவாளர் ஊடாக அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்க வேணும். ஆனா நான் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கறது சரி, நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு, ரைட், ஓகே, அது காணி வழக்குல போயிருக்கு, வழக்கு தீர்மானம் கொடுத்தாச்சு, ரைட். இப்ப அந்த 6 குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நாங்க சொல்ல முடியும், ரைட்டா. இப்ப அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா, அமைச்சர் இருக்காரு தானே, அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் இருக்காரு, மலையகம் சார்ந்து. சமன் ரத்னாநாயக்க மதுரை சேர்ந்தவர். இது தொடர்புல நீங்க சுந்தரலிங்கம் பிரதீபனோட இந்த நான் எதிர்பார்க்கிறேன் அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் கிடைக்கும்னு. அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க, ஒரு ஊடகத்தை வச்சு சரி, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சரி, இந்த 6 குடும்பங்களுக்கு அடுத்து என்ன, அவங்களுக்கு என்ன உதவி, அவங்க நாட்டு மக்கள் அவங்களே சொல்றாங்க இந்த அரசாங்கத்துக்கு அவங்களும் வாக்களிச்சதா. ஸோ அவங்க எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்யும். வாக்களிக்க யாரும் மக்களை மக்கள் பார்க்கணும் உண்மைக்குமே, ரைட். அதனால உடனடியா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டியது. நீதிமன்றத்துல உத்தரவை மதிச்சு இந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவங்களுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்க. யாருன்னு அவங்க பொருட்களெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த 6 குடும்பம் ஒரே இடத்துல இருக்கு, மனசுல கூட வசதி இல்லை, ரொம்ப பிரச்சனை. தயவு செய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் உடனடியாக கவனத்தில் எடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுங்க. முடியொருக்கா டெல்சா நீங்க பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபனோட இந்த சம்பவம் தொடர்பாக கதைங்க, அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாருன்றதை திங்கட்கிழமை ஒருக்கால் சொல்லுங்க. திங்கட்கிழமை அந்த மக்களை மேலும் ஒரு தொடர்பு ஒன்று பாருங்கன்னா, இதுல எங்கேயோ ஒரு இடத்துல பிள்ளை நடந்துட்டு அந்த பிள்ளைய மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடாது. அதுல சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கன பேர் இருக்கிறாங்க, புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அவனோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் உடனடியா உறுதிப்படுத்துறதுக்கான உத்தரவாதத்தை எப்படியாவது செய்து கொடுங்க. அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேர்ச்சஸோடைய கதைங்க, ஒவ்வொரு சேர்ச்சிகளும் என்னத்துக்கு கொன்வென்ட்டுகள் எல்லாம் இந்த உதவிகள் செய்து தானே இருக்கிறாங்க. இல்ல தொண்டு நிறுவனங்கள் அங்க இருக்கக்கூடிய அதாவது ஆலய நிறுவனங்களோடையும் கதைச்சு மக்களுக்குரிய ஆரம்பகட்ட ஏற்பாடுகளை செய்யுங்க. அல்ல நீங்க கதைங்க டெல்சா இருக்கா முடிய ஒரு கொஞ்சம் பாத்துருவோம். என்ன வெளிநாட்டங்கள் அங்க போலீஸா மாறிட்டார், ஊர்ல வந்து கிளிநொச்சியில அவர் இப்ப ரஃபிக் போலீஸா மாறிட்டாரோ. யாழ்ப்பாணத்துல பெண்களுக்கு சீதனம் கொடுக்கணும்னு போராட்டம். உண்மையில அவரை பாராட்ட டெல்சான் என்று சொன்னால் மஞ்சள் கோடுகள்ல இலங்கையில மதிக்கிற தனமே இல்ல டெல்சான். நேற்று பாக்குறேன் ஒரு சிவப்பு விளக்குல ஒரு பஸ் அப்படியே போய் கொண்டிருக்கு. அவரை பாத்துறீங்களா, அவர் அதுல கடந்து போறார், ஆக்கள் நடந்து வாரதுக்கு வாராங்க, ஒரு ஸ்லோ இல்ல. கிளிநொச்சி நகர்பகுதியில் இருக்கக்கூடிய இதுல போலீசார்கிட்ட ஒரு வேண்டுகோள், தயவான வேண்டுகோள்ல கண்டிப்பான வேண்டுகோள், இந்த பாதை அதாவது ஒவ்வொரு பிரதேச செயலக பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாதசாரிகள் கடந்து செல்லக்கூடிய பகுதிகளில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்க. குறிப்பா பாடசாலை, வைத்தியசாலை, அதாவது சந்தைகள் இருக்கக்கூடிய பகுதிகள், பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யுங்க. அல்லது அந்த சமிஞ்சை விளக்குகளை பொருத்தக்கூடியதுக்கு ஒவ்வொரு பிரதேசங்களையும் காசு இருக்கு தானே, எடுத்து அதை பொருத்துங்க. நீங்க ஓட்டுநர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும், சரியா. ஒரு பாடசாலை கதவை தெரியுதுன்னு சொன்னா நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணிடணும். அது கண்டோனதான் ரேஸ் பண்ணுவானுங்க ரொம்பன்னு போறதுக்கு, அங்கேயே தான் பல விபத்துகள் ஏற்படுது. ஸோ ஒரு தூரத்துல ஏற்கனவே ஒரு போர்ட் போட்டிருக்கும், முன்னாள் பாடசாலை கலவைன்னு.
அதை பார்த்தோன்னே நம்ம கொஞ்சம் எலர்ட் ஆயிடணும். அதை விட்டுட்டு நம்மளும் போன நம்ம இஷ்டத்துக்கு வேகத்தை கூட்டிக்கிட்டு போனா தேவையில்லாத விபத்துக்கள் தான் ஏற்படும். எல்லாரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அது. இதுல கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. உண்மையில் அவருக்கு வாழ்த்துக்கள் டில்சன். அவர் வெளிநாட்டவராக இருந்தா கூட அந்த என்னன்னா வெளிநாட்டில எல்லாம் டில்சன் அப்படியான பாதசாரிகள் கடக்கிற பகுதிகளை கண்டால் வாகனங்கள்லாம் அப்படின்னும் கடுமையான ஃபைன். போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க பல பதில்களை நாடாளுமன்றத்துல சொல்ற நீங்க சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய நீங்க இந்த விடயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சீட் பெல்ட் போடாட்டியே கடும் நடவடிக்கை. நீங்க பாதசாரிகள் கடவையில விதிமீறல் ஈடுபட்டா நீங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க. ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. கேன்சல் பண்ணி இந்த மக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. மற்றது ராஜபக்ஷ குடும்பத்தில் இன்னொருவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மகாவலி காணி இழப்பீட்டு தொடர்ந்து சொல்லாங்க ஒருவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாச்சு. இன்னைக்கு கவலையா போறாரு. அடுத்து கவுண்டிங் ஸ்டார்ட் தான். எத்தனை பாக்குற டெல்சன் ராஜித்த இவர் அண்ணண்ட மகன் அவர் இவர் பிரசன்னாவுக்கும் ஒரு பிரச்சனையா அவனே. ஆமா ஆமா. அதே மாதிரி டிரானலஸ் போயிருக்காரு. தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி அவரும் போயிருக்காரு. இப்ப நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. அப்ப அவருக்கு கொடுத்த எஸ்டிஎஃப் எல்லாம் என்ன வாடு எடுக்கத்தான் வரும். இப்ப சும்மா என்னத்த சொல்ல, அவ்வளவுதான். இவர் யாரு பிரசன்னா வந்து ஜூலை 7ஆம் தேதிக்கு முன்னர் 100 லட்சம் ரூபாயை செலுத்துங்கள், இல்லை என்றால் 9 வருடங்கள் சிறை தண்டனை. பிரசன்னாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையில கோடீஸ்வரர்கள் என்றா இவர்கள் தான். அவங்கள்ட்ட இல்லாத பணம் பேங்க்ல இல்ல, அப்படிதான் சொல்ல இருக்கு. ஓகேடா, நான் கமெண்ட்ஸ பாப்பேடா. கடன் இலங்கையில இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையில கடனின்றி அதிவேக நெடுஞ்சாலைகளை அபிவிருத்தி செய்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று நேற்று அனுரகுமார தம்புத்தேகமையில அந்த நீர்வளங்கள் பகுதியை அபிவிருத்தி செய்யக்குள்ளையும் வந்து அவர் டில்சன் எனக்கு சிங்களம் தெரியாது, அவர் சொல்லுங்க நீங்க பாத்துட்டு. அவர் சொல்றாரு இந்த எந்த ஒரு உதவியும் இல்லாம நாங்கள் மத்திய வங்கியில இருந்து நிதி எடுத்தா இதை செய்யறோம், எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் யார் உதவியும் இல்ல, நாங்க இதை வந்து முழுமையா எங்கட சொந்த செலவுலாம் செய்யறோம்ன்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார். அது நான் சொல்றேன், ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய ப்ராஜெக்டுகள் ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய ஹைவே இல்ல டில்சன் கைதட்டுங்க. நீதிமன்றம் உண்மையில நாங்க உங்கள இதுல ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம். நீங்க ஸ்லோவா இருக்கிறீங்க, காசை கட்ட 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 அடிச்சீங்கன்னா நாங்க கட்ட 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 எண்ணி 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 வேலையை செய்வோம். சரியா? இப்ப காலையில எனக்கு ஒரு ஆள் சொல்லி வார வாரிசம் விலைவாசி கூட போதுதான் நாட்டுற பொருளாதாரம் மோசமாக போன ஒரு பிரச்சனையும் இல்லை. நீதிமன்றத்துல நீதிபதிகள் எல்லாம் இருக்குது, அல்லது சனி ஞாயிறு எல்லாம் சிறப்பு அமர்வுகளை போடுங்க, போட்டு விசாரிச்சு தள்ளுங்க. அல்லது வந்து ரிட்டையர் பண்ணி போன ஜட்ஜஸ் மாதிரிக்கு ஒரு திரும்ப ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து எடுங்க. ஒரு பில்லுண்ட போட்டு இந்த வழக்குகள் சிறப்பு வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு கன எக்ஸ்பர்ட் வெளியில இருக்கிறாங்க, அவங்கள தூக்கி உள்ளுக்குள்ள எடுங்க, எடுத்து வேலையை முடிங்க. இப்ப இதுல நீதிமன்றம் இப்ப நாடு இலங்கை செழிப்பாவாருன்னு சொன்னால் நீதிமன்றம் ஸ்பீட் பண்ணும்னு சொன்னால் நாடு வேற லெவல்ல வந்து. அதாவது அந்த விபத்துக்கு நேற்று ரவிசனவரனைக்கு எனக்கு கொஞ்சம் கவலை தான். ரவிசனவரனை 2500 அபராதம் விதிச்சிருக்க தேவையில்லை, 2.5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கலாம். இப்படி அதாவது இந்த விபத்துக்கள் ஏற்படுத்துறது, வாகனங்கள் பிழையா ஓடுறதுக்கெல்லாம் கடுமையான சட்டங்களை வைங்க, பணங்கள் பெரிய அளவில் அறவிடுங்க வெளிநாடுகள் மாதிரி. மற்றது அந்த வேக கட்டுப்பாட்டை மீறுறவங்களுக்கும் 2500 ரூபாயெல்லாம் குறைய, அதெல்லாம் ஒரு திருத்தம் கொண்டு வாங்க நாடாளுமன்றத்துல. கொண்டு வாகனம் ஓடக்குள்ள நித்திரையில ஓடுனா நிதானமா இருக்க வேணும், நித்திரை தூங்க கூடாது. என்ன டீல்ஸ்? உண்மைதான், ரொம்ப அவதானமா இருக்கணும் அவங்கள. ஆனா ஆனா இப்படி சொல்லலாம், சபாநாயகர் இருந்தாரு முதல்ல, சபாநாயகர் அவரே ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, பெரிய ஆக்சிடென்ட். அவங்க மனைவி ஒரு ஆக்சிடென்ட் ஆகினாங்க. அப்படி பல பேர் என்பிபிலே நிறைய பேர் வந்து வாகனம் ஓட்டி ஆவிடுச்சு. டில்சான் அதை நான் சொல்றேன், நடவடிக்கை எடுப்படுது போலீசாரும் நீதிமன்றம். நான் சொல்றேன் ஃபைனை கூட்ட சொல்றேன், ஃபைனை கூட்டுங்க. நான் ரீசெண்டா பார்த்தேன் ஒரு போஸ்ட் வந்து கொஞ்சம் எல்லாம் அதிகரிக்கப்பட்டுதான் இருக்கு. நான் சொல்லட்டா, மக்கள்ற அன்றாட வாழ்க்கைக்குரிய சாமானுக்கு விலைய குறைங்க, இப்படியான விஷயத்துக்கு விலைய கூட்டுங்க, பிரச்சனை இல்லை. அப்பதான் ஒரு பயம். விதி மீறல், போக்குவரத்து மீதி மீறல், மற்றது மோசடி, ஊழல், இதுகளுக்கு ரேட்டை கூட்டுங்க, சாப்பாட்டுக்கு ரேட்டை குறைங்க. இங்கிட்ட இருக்கதான் அங்கிட்ட கவர் ஆயிரும். முடிஞ்சு கதை. ஆமா.
நாடு செழிப்பா இருக்கணும் என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அதிகாரிகளே அல்லது மதிப்புக்குரிய பெருமக்களே, இலங்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பணம் வெளிநாடு தர தேவையில்லை. உங்களிடம் இருக்கக்கூடிய திருடர்களின் படத்தை அள்ளுங்கள். அப்ப மட்டக்களப்பில எல்லாம் டில்சான் மட்டக்களப்பு அம்பார யாழ்ப்பாணம் திருகோணமலை மன்னர் இதுக்குள்ள அதிகளவான சொத்துக்கள் பதுக்கப்பட்டிருக்கு, அரச சொத்துக்கள். எடுத்து வெளியில லீஸ்ல விடுங்க மக்களுக்கு. අපි පටන් ගන්නවා කුරුණෑගල ඉඳන් දඹුල්ලට අධිවේගී මාර්ගය මේ නොවැම්බර් වල මුල් කරලා තියෙනවා. අපේ රට හැම අධිවේගී මාර්ගයක්ම හැදුනේ කොහෙන් හරි ණයක් අරගෙන. හැබැයි අපි දැන් පටන් ගත්තා රඹුක්කන ගලගෙදර අධිවේගී මාර්ගය. සතයක් ණයක් ගන්න නැතුව ආණ්ඩුවේ දේශීය අරමුදල් වලින් තමයි අපි ගලගෙදර රඹුක්කන අධිවේගී මාර්ගය හදනවා. කුරුණෑගල දඹුල්ල අධිවේගී මාර්ගය මේ නොවැම්බර් වල පටන් ගන්නවා. සතයක් ණය ගන්නේ නැතුව ආණ්ඩුවේම බහණ්ඩාගාරේ සල්ලි වලින් අපි ඒක හදනවා. කහතුඩුව ඉංගිරිය අධිවේගී මාර්ගය ආණ්ඩුවේ සල්ලි වලින් හදනවා. ඒකද මොකද්ද? ஆனா அந்த விஷயத்தோட நாங்க நேற்று நிகழ்ச்சிக்கான மக்களுடைய கமெண்ட்ஸையும் வாசிச்சிடலாம். தோழர்களே, நீங்கள் சொன்னது உண்மை. அரசு திணைக்களத்திற்கு ஒரு சாதாரண விடத்திற்கு கூட ஒரு நாள் வேண்டும். சரி, அது அனுபவிச்சிருக்கான், அனுபவம், அந்த வேதனை. ரைட். நான் கொரியாவில் வேலை செய்கின்றேன். தினமும் கடும் கஷ்டப்பட்டு உழைத்து விட்டு வீடு வந்து சமைக்கும் போது உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பேன். மிகவும் எஃபெக்டிவ் கேன் யுமோரைக்காக இருக்கும் உங்கள் நிகழ்ச்சி. இன்னும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் என்று நீங்க 2 பேரும் படும் ஆதங்கம். நன்றி. அந்த ஆதங்கம் தான் நம்மள பேச வைக்குது. சுப்பிரமணிய பிரச்சனை யூடியூப் முகப்புத்தகாரோடைய வருமான. ஐயோ, அந்த சுப்பிரமணியனை விட்டுருங்க. அவன் பாட்டுல சிவன் சுப்பிரமணிய வந்திருக்கு. அவருக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பும் கொடுத்திருக்கு இப்ப சுப்பிரமணியனுக்கு உங்களோட தொல்லையால. போலீஸார் ஒன்று செய்ய இந்த சுப்பிரமணியன், அதாவது ஒரு விலங்குகளை அளவுக்கு அதிகமா புகைப்படம் அல்லது இதுகள் எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றவங்கள ஒரு சின்ன போடு ஒன்று போட்டீங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆயிரும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பதிவு உண்மை அவர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு தான் மறைக்க கூடாது. 11 லட்சம் ஆல்டோ கார் எனக்கு விளங்கல என்ன விளக்கம் உண்டு. அந்த பதிவு உண்மை அவர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் தான், மறைக்க கூடாது. 11 லட்சம் ஆல்டோ கார். ரைட். அது நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் சொன்ன ஒரு வாக்குறுதி தான் 12 லட்சத்துக்கு ஒரு கார் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கும்னு ஞாபகப்படுத்தியிருக்காரு. நிச்சயமா ஞாபகப்படுத்த வேணும். நானும் ஆசையா இருந்த ஒரு வாகனம் எடுக்க எனக்கும் இளம் இருக்கு பாருங்க. உண்மையை சொன்னால் ஒரு சில சிங்கள மக்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் திருந்த மாட்டார்கள். அது டில்சான் என்ன மாதிரி அது நீங்க சொல்லணும், நாங்களை காண்றீங்க அடிக்கடி, நமக்கு தொடர்பு கூட நமக்கு கதைக்கிறது விளங்கும், அது அறகுறையா விளங்குது. நீதிபதி நாமலின் வழக்கு மட்டுமா, அது அனுர கையில் இல்லை. நாமல் ஜனாதிபதியாக மக்கள் என்ன மூல கேட்டா இருக்காங்க, அப்படியும் எடுக்கணுமா? இருந்தா மூல கேட்டவனுக்குத்தான் இருக்கணும் என்ன சொல்லி நான் நினைக்கிறேன். மூலகட்டவன் தான் ஜனாதிபதியாக்கணும் அவர் எழுதியிருக்கிறார். தம்பிகள் தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்கள் இல்லை, வேலை இல்லாமல் சும்மாதான் இருக்கிறார்கள். தம்பிகள் தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்கள் இல்லை, வேலை இல்லாமல் சும்மாதான் இருக்கிறார்கள். தோட்டத்துல வேலை செய்ய ஆட்கள் எல்லாம், நான் வேலை இல்லாம எல்லாரும் சும்மாதான் இருக்கிறாங்களாம். எந்த மதமானாலும் புனித பயணத்தின் போது அன்னதான சமையல் பாத்திரங்கள் குப்பை லோரிகளில் அனுப்புவது மிகவும் கண்டிக்கத்தக்கது, அருவருப்பான விடயம். சம்பந்தப்பட்டவர்கள் சரியான சுத்தமான வாகனத்தில் அனுப்பவும் என்று கணக்க கோமன்ஸ். அதாவது கதிர்காம பாத யாத்திரைக்கு நேற்று மட்டக்களப்பு மாநகர சபை குப்பை லோரியில குளோரின் போட்டு கழுவி அனுப்புனதை கடுமையா கண்டிச்சிருக்கிறாங்க. மக்களே அந்த வாகனத்தை கண்டா திருப்பி அனுப்புங்க, ரிவர்ஸ்ல அனுப்புங்க, உங்களுக்கும் அதுக்கு உரிமை அனுப்பி. அதே லைன்ல அதே பாதயாத்திரை இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, இந்த ஏழை அப்பாவி முருக பக்தர்கள் புனித யாத்திரை ஆரம்பித்த இடமான யாழ் வடமாராட்சி செல்வசந்தி திருத்தலத்தில் சில மோசடிக்காரர்களாலும் கலாச்சார சீர்கேடுகளில் ஈடுபடும் சில பெண்களாலும் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டு பல சவால்களுக்கு மத்தியில் தான் ஆரம்பித்தார்கள். இருந்தும் திருத்தல பகுதியில் ஆன்மீக தொண்டு புரியும் மோகன் சுவாமிகள் ஆதரவு கரம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். இந்த முருக பக்தர்களுக்கு உங்கள் ஊடகம் காட்டும் பரிவும் ஆதரவும் பிரமிக்க வைக்கிற சகோதரர்களே. உங்களுக்கு என்ன சம்பவம் இடம்பெற்றதுன்றதை முடிஞ்சால் ஒரு சிறு காணொலியூடாக அல்லது ஏதோ ஒரு பதிவை நீங்க இட்டீங்கன்னு சொன்னால் அது கூடாக நாங்கள் அதை மேற்கொண்டு போகலாம். ரணிலின் வீட்டை நம்பி கல்யாணம் முடித்த டில்சானுக்கு நிச்சயமானது வாக்குறுதி மட்டும்தான். ஓகே டில்சான், அப்ப இதுக்கு பிறகு நாங்க கதைக்க கூடாது, பாவம். நீங்க போயிட்டு வாங்க, கல்யாண வீட்லயே போயிட்டு நன்றி வணக்கம். கல்யாண வீட்லயே போயிட்டு திங்கட்கிழமை வந்து சேருங்க. பாய் பாய். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.